வணக்கம், நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு சிக்கம்மா சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான மிக முக்கியமான உரங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்ல போகிறேன். நான் கடந்த 4 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். இந்த உரங்களை மட்டுமே கொடுத்து ஒரு நல்ல அறுவடையை நான் எடுத்துட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை என்னோட மாடி தோட்டத்திலேருந்தே நான் பறிச்சுக்கிறேன். 4 வருஷமாகவும் இதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க அது என்னென்ன உரம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது ஜீவாமிர்தம். இதுக்கு இணையான உரமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜீவாமிர்தத்தில் குட் பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த உரத்தை நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது மண் வளம் பெருகுது. அதாவது நல்ல காற்றோட்டமாக மாறுது. மண்புழுக்கள் நிறைய உருவாகுது. மண் தரமானதாக இல்லைன்னா கூட அது நல்ல தரமுள்ள மண்ணாக இந்த ஜீவாமிர்தம் மாற்றுது. அதனால் என்னுடைய லிஸ்ட்டில் முதல் இடம் பிடிப்பது ஜீவாமிர்தம். அடுத்த உரம் வெஜிடபிள் கம்போஸ்ட். இது கண்டிப்பாக மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே கம்போஸ்ட் பின் வச்சுருப்பாங்க. அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய உரம் தான் வெஜிடபிள் கம்போஸ்ட் உரம். இதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு செழுமையான ஒரு அறுவடையை எடுக்கலாம். பாருங்கள், செடிங்கள்லாம் எவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்கள். கீரைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எல்லா தொட்டிலையுமே கீரைகள் இருக்கும். என்னோட மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற எல்லா கீரைகளும் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள். மூன்றாவதாக நான் கொடுக்கக்கூடிய உரம் கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு கரைசல். அதாவது இந்த புண்ணாக்கு கரைசல் மாதத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். எல்லா விதமான சத்துக்களும் இந்த புண்ணாக்கு கரைசலில் இருக்குது. வேப்பம் புண்ணாக்கு நம்ம கரைச்சி ஊற்றுறதுனால இந்த வேர்பூச்சி, வேர்ப்புழு பிரச்சனையிலலாம் இருந்து இந்த செடிகளை நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம். அடுத்தது நான்காவதாக நான் கொடுக்கக்கூடிய உரம் மக்கிய மாட்டு சாணம். அதாவது நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை 2 கையளவுக்கு ஒரு செடிக்கு மேல் மண்ணை கொஞ்சம் பறிச்சுட்டு இந்த மாட்டுச்சாணத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மண்ணை தூவி விட்டுட்டிங்கன்னாவே அந்த மாதத்துக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிங்களுக்கு போய் சேரும். நல்ல அறுவடையை நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஐந்தாவதாக நான் கொடுக்கக்கூடிய உரம் மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட் 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக கொடுத்தாவே போதும். ஏன்னா நம்ம மற்ற உரங்கள் எல்லாம் நல்ல ஹெவி ஃபீடான உரம் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் மண்புழு உரம் நம்ம அளவாக கொடுத்தா போதும். ஜீவாமிர்தம் கொடுக்கும் பொழுதே மண்புழுக்கள் நிறைய உருவாகும். அதனால் நம்ம கொஞ்சமாக கொடுத்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 உரங்களை ஒரு ஆர்டர் படி மாற்றி 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஒரே மாதிரி உரங்களை கொடுக்காம நம்ம மாற்றி கொடுக்கும்போது எல்லா வகையான சத்துக்களும் நம்மளுடைய செடிக்கு போய் சேரும். இனிமே நான் சொல்லக்கூடிய இந்த 2 உரங்களை இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் எப்போ வேணும்னாலையும் கொடுக்கலாம். 1 மீன் அமிலம், 2 வெஜிடபிள் வேஸ்ட்டு வாட்டர். இந்த மீன் அமிலத்தை நம்ம தண்ணி சும்மா நார்மல் வாட்டர் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ மீன் அமிலத்தை கலந்து வேருக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். அதே போல் வெஜிடபிள் வேஸ்ட்டு வாட்டர், அதாவது அரிசி, பருப்பு, கீரை எல்லாம் கழுவுற தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நான்வெஜ் கழுவுற தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா தண்ணி ஒரு பங்குக்கு ஒரு 5 பங்கு தண்ணி கலந்து, அதாவது அந்த வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டரை 2 நாள் புளிக்க வச்சுட்டு ஒரு பங்குக்கு 5 பங்கு தண்ணி கலந்து நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ஒரு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் குடித்த மாதிரி நல்ல சந்தோஷமாக நல்லா சூப்பராக செடிகள் வளருங்க. இந்த உரங்களை மட்டும்தாங்க நான் செடிங்களுக்கு கொடுக்குறேன். வேறு எந்த உரமும் நான் கொடுக்கறதில்ல. இந்த உரங்களை மட்டுமே கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், இப்போ நான் எத்தனை வகையான காய்கறிகள் அறுத்துட்டேன் பார்த்தீங்களா, இது எல்லா காய்கறிகளுமே நான் இந்த உரத்தை கொடுத்து மட்டும்தான் நான் அறுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் முழுமையாகவே 4 வருஷமாக நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பூச்சி தொந்தரவு எதுவுமே அவ்வளவா நம்ம செடியில் இருக்கவே இருக்காது பாருங்கள். எல்லா செடிகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
ஏன்னா நம்ம ஆர்கானிக் உரங்களை மட்டுமே நம்ம கொடுத்து வளர்த்துறதுனால மேக்சிமம் பூச்சி தொந்தரவு எதுவுமே வராது. இந்த கிளைமேட் கண்டிஷன் மாறும்போது சில பூச்சி தாக்குதல்கள் மட்டும்தான் வரும். அதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசலும் இந்த மீன் அமிலம் பஞ்சகாவியெல்லாம் நம்ம மாற்றி இப்போ நம்ம உரம் கொடுக்கறது மாதிரியே ஸ்ப்ரே பண்ணுறதுமே ஒரு 4-5 ஸ்ப்ரே இருக்குது. அதை மாற்றி நம்ம செடிங்களுக்கு அடிக்கும் பொழுது எந்த விதமான பூச்சி தாக்குதலும் நம்ம செடிக்கு அவ்வளவா தாக்காதுங்க. எல்லா செடிகளுமே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் கீரைகள் நிறைய விளையிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் 3 நாளைக்கு நான் கீரை செஞ்சுடுவேன். அதே போல் இந்த உரங்களை கொடுத்து நம்ம செடிகளை வளர்த்துறதுனால நம்ம செடிக்கு தேவையான முழுமையான எல்லா விதமான சத்துக்களும், அதாவது கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், அயன், நைட்ரஜன், இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இந்த உரத்துலேயே இருக்கிறதுனால நம்ம கசகசன்னு நிறைய உரங்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல் நம்ம மண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு நல்லா லூஸாக இருக்குங்க, ரொம்ப டைட் ஆகாது. ஏன்னா நம்ம ஜீவாமிர்தம் கொடுக்குறோம், மண்புழு உரம் கொடுக்குறோம், அதனால் நல்லாவே மண் லூஸாக இருக்கும், டைட்டாக ஆகாதுங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நமக்கு இந்த உரங்களை கொடுக்கறதுனால. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உரங்கள் நமக்கு கிடைக்கிறதுல ரொம்ப ஈஸியாக எளிதாக தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்களும் இந்த உரங்களை செடிங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல அறுவடையை எடுக்கலாம். நிறைய உரங்கள் நம்ம செடிக்கு கொடுக்கும்போது அது செடி அந்த வளர்ச்சி அப்படியே டக்குன்னு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுங்க. நம்ம நிறைய உணவுகள் கசகசன்னு சாப்பிடும்போது நம்ம வயிறு அப்செட் ஆகுது பார்த்திங்களா, அது மாதிரி ஆகிடும். அதனால் லிமிட்டாக இந்த உரங்களையே மாற்றி நீங்கள் கொடுத்து வளர்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எங்கள் மாடி தோட்டத்தினுடைய ஃபுல் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை வணக்கம்.